வணக்கம் நண்பர்களே, இது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். நம்மளோட சேனலில் நம்ம தொடர்ச்சியாக சுயதொழில்கள் பற்றி பார்த்து வரோம். அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பார்த்து நம்ம அடுத்த முயல் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வரோம். இப்போ மூணாவதாக நம்ம ஒரு இயந்திரம் எப்படி கொண்டு செய்கிற ஒரு சின்ன சின்ன இயந்திரங்களை எப்படி செய்கிற நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்றது தான் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் மூணாவதாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறது மிளகாய் வெட்டுற அரிகிற மிஷின் எப்படி செய்யலாம். ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்ன்றது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஓகேயா, இந்த மிளகாய் வெட்டுற மிஷினை செய்கிறதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு பழைய ரேடியோட மோட்டர் இல்லாட்டி உங்கள் பிள்ளைகள் விளையாடுற கார் அப்படியான இதுகளில் ரிமோட் கார் இப்படியான இதுகளில் இந்த மோட்டர் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இதை விட அப்படியும் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கிக்கொள்ளலாம். இந்த மோட்டர் விலை குறையத்தான் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படியான மிஷினை செய்ய போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் பெரிய மிஷின் செய்கிறேன்னு சொன்னால் பெரிய மோட்டராக வாங்கிக்கொள்ளுங்க. சின்னனான்னு சொன்னால் சின்ன மோட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேயா, ஓகே. இந்த மிளகாய் வெட்டுற மிஷினை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இதே போல் ஒரு பாத்திரம் தேவை. அப்போ இப்படியான பாத்திரம் இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய மாதிரி உங்களோட மோட்டர் அளவை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். சின்ன மோட்டர்னு சொன்னால் சின்ன பாத்திரமாகவும், பெரிய மோட்டர்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த செய்கிறதுக்கு. இப்போ செய்முறையை பார்ப்போம். சரியா, இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தில் நடுவில் இந்த மோட்டருக்கு கணக்காக நீங்கள் துளை போட்டுக்கொள்ளுங்க. மேல் மூடியில் பாத்திரத்தில் மேல் மூடியில் இந்த துளையை நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டரை அதில் வச்சு ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதுக்கு நீங்கள் சூப்பர் குழுவை நீங்கள் ஒட்டியும் இது பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு அந்த இதுகள் கடையில் இருக்குது. அதை ஃபிட் பண்ணி பிடிக்கக்கூடிய மாதிரியான பொருட்கள். அப்போ அதுகளை வாங்கி நீங்கள் உங்களோட மூளைக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். வச்சு அதை மோட்டரை முதல்ல வச்சு ஒட்டி எடுத்துக்கொள்ளுங்க மேலுக்கு. அல்லது இதே போல் நீங்கள் வெட்டி அதுக்குள்ளேயும் மோட்டரை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இந்த இதில் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அந்த மேல் மூடியை ஃபுல்லாக வெட்டி அந்த மோட்டருக்கு கணக்காக உள்ளே வச்சு ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ இப்படியும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நீங்கள் இப்போ மோட்டரை ஃபிட் பண்ண பிறகு உங்களோட இருக்கிற பிளேட்டை நீங்கள் ரெண்டாக உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாக உடைச்சி எடுத்தும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அல்லது பிளேட்டை அப்படியே உடைக்காமல் அப்படியே முழுசாக வச்சும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அப்போ இதில் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அந்த ரெண்டு முறையிலையும் நான் காட்டுறேன். அடுத்த பிளேட் இல்லாமல் வேறு ஒரு தகரத்தையோ இல்லை இரும்பையோ நம்ம கூராக்கியும் இந்த இதுக்கு பிளேட்டை போல் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்தக்குள்ள அந்த பிளேட் உடையாமலுக்கும் நம்மளுக்கு இலவாகையும் இருக்கும் வெட்டுறதுக்கு அந்த மிளகாயை. அப்போ நீங்கள் அந்த பிளேட்டு உடைஞ்சாலும் நீங்கள் மாற்றுறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு பொருளில் வச்சு ஒட்டி நீங்கள் அதில் வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலவாக இருக்கும். பிளேட் உடைஞ்சாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீண்ட பாவனைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிளேட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தகரம் இல்லாட்டி இரும்பை கூர்மையாக்கி நீங்கள் கத்தியை போல் அதில் வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பாவிக்கும். பிளேட்டை மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது அடுத்தது பிளேட்டை ஃபுல்லாக அப்படியே வச்சு நம்ம ஃபிட் பண்ணுறது. இதையும் பாருங்கள். உங்களுக்கு எது இலவாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த மிஷினை நீங்கள் ஒரு தொழிலாக செஞ்சு நீங்கள் விற்பனைக்கு விடுறேன்னு சொன்னால்
என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிளேட்டுக்கு பதிலாக நீங்கள் இரும்பை நீங்கள் கூர்மையாக்கி அதை பயன்படுத்துகிறது தான் மிகச்சிறந்த வழி. இந்த இதில் பாருங்கள், இந்த வீடியோவில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்டை ஒன்று வச்சு அதுக்கு மேலே பிளேட்டை விட்டுறாங்க. அப்போ இந்த பிளேட்டு உடைஞ்சாலும் அந்த கீழுக்கு வச்சுருக்கிற அந்த மரத்துண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக கலட்டி நம்ம மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியானதுகளை நீங்கள் வச்சு செய்யக்குள்ள இந்த பொருளை வாங்குறதுக்கு கஸ்டமர் கூட இந்த பொருளை இப்படியான பொருளை தான் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் இதை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ மோட்டர் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிளேட்டை மட்டும் மாற்றினா போதும். அப்போ நீங்கள் இதை போல் நீங்கள் செஞ்சு விற்பனைக்கு விடலாம். அப்போ விற்பனைக்கு விடுறேன்னு சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு வடிவில்லாமல் நீங்கள் செஞ்சு விற்பனைக்கு விட முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு உங்களுக்குண்டே ஒரு பிராண்ட் நேம் ஒன்று செஞ்சு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வாங்கி செய்கிற பொருட்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒன்றொன்று வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மாதிரி செஞ்சு விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். உங்களை பொருட்களை வந்து கஸ்டமர் வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்போ நீங்கள் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். சில பேர் கேட்கலாம், இதை ஒரு சுய தொழிலாண்டு நீங்கள் செஞ்சு விற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பாருங்கள், இந்த கத்தி மாதிரி வடிவா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை போல் கூர் பண்ணி எடுத்து நடுவில் ஒரு துளையை விட்டு நீங்கள் அந்த மோட்டரில் பிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து நீண்ட காலத்துக்கு பாவிக்கும். அப்போ நீங்கள் இந்த தொழிலை செய்யணும்னு சொன்னால் இப்படியானதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பிளேட்டை விட அது சிறந்ததாக இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சூச் ஒன்று அது வைக்கணும். அப்போ ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சூச் ஒன்றை நீங்கள் அந்த மோட்டருக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கணும். மோட்டருக்கு பக்கத்தில் என்ன உங்களுக்கு அந்த போடக்கூடிய மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் கஸ்டமர் வாங்குறதுக்கு விருப்பப்படுவார்கள். அப்போ ஒன் ஆஃப் சூச்சை வைங்க, உள்ளே வந்து ஒரு பேட்டரி வைங்க, சார்ஜ் ஆகக்கூடிய மாதிரி. இப்போ சார்ஜர் லைட் இருக்குது தானே, அதே போல் நீங்கள் வந்து சார்ஜ் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பேட்டரியை வச்சு அதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அந்த மெஷினுக்கு. அப்போ ஏன்னு சொன்னால் அப்போ தான் கஸ்டமர் விரும்பி வாங்குவாங்க. அப்போ பேட்டரியை அடிக்கடி மாற்ற வேண்டி ஏற்படாது. அப்போ நீங்கள் சார்ஜரில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க சார்ஜ் போட்டு வச்சுக்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் கரண்டிலே நீங்கள் டிரெக்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி அதை போட்டு கொடுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சார்ஜரை வந்து நீங்கள் சார்ஜரில் இருக்கிற இந்த மோட்டருக்கு வந்து டிசி கரண்ட் தான் வேலை செய்யும். அப்போ நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து கரண்டில் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து பவர் சப்ளை போட்டு தான் நீங்கள் அதை கொடுக்கணும். அதனால் சார்ஜரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து இலவாக இருக்கும், கஸ்டமர் வாங்குறதுக்கும் ஆசைப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை விற்பனைக்கு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மோட்டரெல்லாம் ஃபிட் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த பிளேட்டெல்லாம் நீங்கள் வயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிஞ்சோடனே அந்த வயரிங்க்கு கொடுத்த அந்த பேட்ரி மற்ற பவர் சப்ளை போன்றவற்றை வந்து ஒரு இடத்தை எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே சூச்சு வரக்கூடிய மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கவர் பண்ணணும். அது வெளியில் விளங்காத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட அந்த இயந்திரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணி அடுத்த வந்து உங்களோட நேமை வந்து அதுக்கு கொடுத்து ஸ்டிக்கர் எதுவும் அடித்து அதுக்கு ஒட்டி வந்து வடிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமென்னு சொன்னால் உங்களோட பொருளை பார்த்தோன்னே வாங்குவாங்க. ஓகேயா? இப்போ நீங்கள் அடுத்த செய்ய வேண்டியது அந்த இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மிளகாயை உள்ளே நுழையக்கூடிய மாதிரி ஒரு துவாரம் விட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த பிளேட் வந்து வெட்டக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் துவாரத்தை விட்டு அதுக்கு மேலே அந்த மிளகாயை மெதுவாக அனுப்பக்கூடிய மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மிளகாய் விழாமல் அது உள்ளே மெதுவாக போகக்கூடிய மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கணும். அப்போ தான் அந்த மிளகாய் வந்து அரைச்சி வடிவாக கொடுக்கும். ஓகே நண்பர்களே, ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அப்போ நீங்களும் உங்களோட மூளைக்கு ஏற்றாப்புல யோசிச்சு நீங்கள் அந்த மிஷினை வந்து செஞ்சு நீங்கள் விற்பனைக்கு விடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வந்து எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.